ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சமீபத்தில ஒரு வைரல் வீடியோ போயிட்டே இருந்தது. ஒரு தொகுப்பாளினி ஒரு பட விழால பேசுறாங்க மேடையில. அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, "உங்களுடைய ஆடையானது வெயிலுக்கு தகுந்த ஆடைக்காக இப்படி போட்டிருக்கீங்களா?" அவங்க ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டிருக்காங்க. ஸோ, அதுக்காக அந்த தொகுப்பாளினிய ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு கேள்வி கேட்குறாரு. அவங்க கொஞ்சம் தடுமாறி அதுக்கு பதில் சொல்றாங்க. இது எனக்கு சம்மந்தம் இல்லாத கேள்வியா இருக்கு அப்படின்னு அவங்க அப்படியே முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கூட அவங்க ரிவீல் பண்றாங்க. அடுத்த ப்ரோகிராம்ல ஏன் என்ன பார்த்து இது மாரி கேட்டீங்க? இதே நடிகைங்கள எல்லாம் பார்த்து இது மாரி கேட்பீங்களா? அப்படின்லாம் அவங்க வாக்குவாதம் பண்றாங்க. இதுல பின்புறத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது நமக்கு தெரியாது. பட் அந்த பத்திரிக்கையாளர் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா, அவர் என்ன கேட்கிறாருன்னா, வெயில் சம்மந்தப்பட்ட சில டிப்ஸ் அவங்க குடுக்கும் பொழுது, அப்போ உங்களுடைய உடையும் வெயிலுக்காக தான் நீங்க ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டு இருக்கீங்களா? இந்த உடைய போட்டிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. சடனா ஒரு மேடையில அது மாரி கேள்வி கேட்டோம்னா, அவங்க அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க. அதாவது ஆக்சுவலி அதுக்கு என்ன விடை அப்டின்னா, தமிழ்ல ஒரு கெட்ட வார்த்தை கூட நம்ம ஆத்தா அப்படின்னு சொல்லுவோம். லைக் ஆத்தான்னா அம்மா. அ அந்த காலத்துலேருந்தே தமிழ்ல அதையே சென்னை தமிழ்ல அ ஓ அப்படின்றத அந்த எழுத்த மிக்ஸ் பண்ணிட்டு கெட்ட வார்த்தைக்கு பயன்படுத்துவாங்க. ஒருத்தர அவமானப்படுத்தணும் அப்படின்னா, அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ, நம்ம ஆத்தாவுக்கு ஆத்தாலாம் இருக்காங்க இல்லையா? அதே போல அந்த பத்திரிக்கையாளருடைய ஆத்தாவுக்கு ஆத்தாலாம் இருப்பாங்க இல்லையா? அந்த காலத்துல இருந்து நான் சொல்ல வரேன். ஸோ, அந்த ஆத்தாலாம் எப்படி உடை ஆரம்ப காலத்துல அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னா, வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் தான் அணிஞ்சிருந்தாங்க. முதல்ல ப்ளவுஸே போடாம தான் இருந்தாங்க பெண்கள். ஆரம்ப காலங்கள்ல நான் ரொம்ப தொன்று தொட்டு சொல்றேன். ப்ளவுஸுன்ற ஒரு விஷயமே வரல. அதுக்கப்புறம் தான் லேடீஸ்க்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தோனே, அவங்களுடைய மார்பகங்கள் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கவும் தான், அதுக்கப்புறம் வெயிலுக்காக தான் அந்த அவங்களால வெளியில பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில முன்னேறி வரும்பொழுது, ஒரு ப்ளவுஸ் இல்லாம இருக்கிறது ஒரு ஆக்வர்டா தெரியுது அப்படின்றதுக்காக தான் ஒரு பெட்டிகோட் மாரி, அதாவது ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் தான் ஆரம்ப காலத்துல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, பழைய படங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த அளவு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அளவு போட்டிருக்காங்க. இன்னைக்கு அதுல நெறைய வெரைட்டி வந்துருச்சு. ஆனா, அந்த பத்திரிக்கையாளர் கேட்டதுக்கான ஆன்சர் என்னன்னா, வெயிலுக்காகன்னு போட்டிருக்காங்க அப்படின்றது கிடையாது. நாகரிகம் வளர, வளர, வளர ப்ளவுஸுன்ற ஒரு விஷயம் பல மாடல்ஸ் வந்துருச்சு. அவங்கவங்களுக்கு என்ன சூட்டபிளா இருக்கோ, அவங்கவங்களுடைய ப்ரொஃபஷனலுக்கு என்ன சூட்டபிளா இருக்கோ, அது மற்றவர்களுடைய பார்வைக்கு ஆபாசத்த குடுக்கிறத விட, ஒரு அழகாக தன்னை ஸ்மார்ட்டா ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடிய பெண்களும், தனக்கு எது பொருத்தமா இருக்குதோ, அந்த ப்ளவுஸ அணியிறாங்க. அவ்வளோதான். இது வெயில் இருக்கணும், வெயில் இருக்கக்கூடாது, வெயிலுக்காக அணியிறது அப்படின்றலாம் கிடையாது. வெயிலுக்காக பெண்கள் அணியணுன்றதுக்காக நிர்வாணமா போயிட முடியுமா? இல்ல வெயிலுக்கு இப்ப கொளுத்துற வெயிலுக்கு நிர்வாணம் ஒன்று தான் தீர்வு அப்படின்றதுக்காக நிர்வாணமாய் ஒரு ஆணால போயிட முடியுமா? ஒரு ஆண் எப்படி வேணாலும் இருக்கலாம்ங்கிறதுக்காக ஒரு ஆண் நிர்வாணமா ஒரு பப்ளிக்ல சுத்த முடியுமா? அது இந்த பப்ளிக் ஏத்துக்குமா? அப்படிலாம் கிடையாது. ஸோ ஒரு பெண்ண இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்க தேவை கிடையாது. ஆனாலும் நீங்க கேட்டதுக்கு உங்களுடைய தலைமுறையில பெண்கள் இருப்பாங்க இல்லையா? அந்த பெண்களே ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் தான் போட்டிருந்தாங்க. ப்ளவுஸே இல்லாம தான் இருந்தாங்க. ஸோ அது அப்படியே நாகரீக வளர்ச்சியில தான் இன்னைக்கு ப்ளவுஸ் நெறைய டிசைன்ல போட்டுக்கிறாங்க. அது அவங்கவங்களுடைய விருப்பம். அவங்கவங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அணியிறாங்க. நன்றி.